2026 புத்தாண்டு ராசி பலன். டைட்டில் ஸ்பான்சர் ஆலயா தி ஹிந்து டிவோஷனல் ஆப். பவர் பை மிஸ்டர் கோல்ட் அண்ட் ஜெயச்சந்திரன் அண்ட் LKS. பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். LKS கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. LKS கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்மளோட யதார்த்த ஜோதிடர் செல்வி அவர்கள் தான் இணைஞ்சிருக்காரு. அவர்கிட்ட வருகிற 2026 புத்தாண்டு பலன்கள் பத்தி தான் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். சார் வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? அடுத்தது தனுசு சார். தனுசு ராசிக்காரர்கள் இந்த 2026 ஆண்டு சிவனை பிடித்துக் கொள்வது நல்லது. சிவனோடைய சரண்டர் ஆயிடும். அதே போல ஹார்மோனல் இம்பேலன்ஸ், சுகர், பிபி, கொலஸ்ட்ரால் தான் இவங்களுக்கு தொந்தரவு. இது சாதாரண விஷயம். அர்த்தாஷ்டம சனி, 4ல் சனி. உடற்பயிற்சி செய்யக்கூடிய தனுசுக்கு விசேஷமான பலன் தரும். ஜூன் மாதம் வரைக்கும் குடும்பத்தில் சண்டை சச்சரவு இல்லாமல் இருக்கணும். கொஞ்சம் இறங்கி போகணும். குடும்பத்தில் யாரை நம்ம குடும்பத்தை பற்றி சொன்னாலும் கண்டுக்க கூடாது. கணவனாக இருந்தால் மனைவி, மனைவியாக இருந்தால் கணவனிடம் வெள்ளை கொடி காட்டி சமாதானம் செய்துக்கணும். அதே போல தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு, அவர்களுடன் தர்க்கம் செய்யக்கூடாது. உரிமையில கூட பேசக்கூடாது. உரிமையில கூட கெட்ட வார்த்தை பேசக்கூடாது. தப்பான வார்த்தை பேசக்கூடாது. அதே சமயம் உடற்பயிற்சி கண்டிப்பா செய்யக்கூடிய ராசியில தனுசு ரொம்ப முக்கியம். கடகத்துக்கு ஈக்குவலான அர்த்தாஷ்டம சனி என்பது அந்த அளவுக்கு எஃபெக்ட். வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டக்கூடாது. வண்டி வாகனத்துல வித்தைகள் காட்டினா தனுசு ரொம்ப கஷ்டப்படும். டிரைவர் ஸ்பீடா போனா கூட, இல்லப்பா நீ உனக்கு ஏதோ ஒரு அர்ஜென்ட்டு, நான் வேணும்னா ஒரு ஆட்டோ பிடிச்சிட்டு போறேன்னு சொல்லி நம்ம இறங்கிக்கணும். ஏன்னா தனுசுக்கு சப்போஸ் வண்டி பாட்டு தெரியலன்னு வச்சுக்கோங்க, ஐயோன்னு பதட்டத்திலே போகக்கூடாது, அட்டாக்கே வந்துடும். ஸோ டிரைவர் எப்படி வேணுமா வரட்டும், நீங்கள் வீட்டுக்கு வந்துட்டு வேற டிரைவரை மாற்றிக்கிங்க, எனக்கு அதை பற்றி கவலை கிடையாது. ஆனால் கண்டிப்பாக தனுசுக்கு சுபவிரயம் நிச்சயமாக ஏற்படும், லாபம் ஏற்படும். வார்த்தைகள் கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை தனுசுக்கு வரும். தனுசுக்கு பெரிய பலம் என்ன, இந்த வருஷம் ஃபுல்லா 3ஆம் இடத்தில் ராகு இருப்பது, 9ல் கேது இருப்பதனால் ஞாயிற்றுக்கிழமை கோதுமை தவிடு வெல்லம், இல்லை கோதுமை மாவு வெல்லம், இல்லை கோதுமை சப்பாத்தி வெல்லம் யாருக்கு கொடுக்கணும்னா இவங்க சாப்பிடக்கூடாது, பசுமாடுக்கு கொடுக்கணும். பசுமாடுக்கு கொடுக்க கொடுக்க தடைகள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும், பெரிய முன்னேற்றம் ஏற்படும், மனக்குழப்பங்கள் தீரும், குடும்பத்தில் கௌரவம் ஏற்படும், பணவரவுக்கு உண்டான உத்தரவாதத்தை தனுசுக்கு பெற்றுத்தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். தனுசு ராசிக்காரர்கள் ஹார்மோனில் அதீத கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அதிகமாக இன்டீரியர், 2 பெட்ரூம் இருக்கிற வீட்டில இருந்து 3 பெட்ரூம் போறது, தனியா வீட்லயே 5 பெட்ரூம் இருந்தாலும் மனசுல அவங்களுக்கு அதிர்ஷ்டம் வருவதனால இன்னும் ஒரு டபுள் போர்ஷன், ட்ரிபிள் போர்ஷன் கட்டிக்கின்னு போறது, வாகனங்களில் அதிகமான மாற்றங்கள் பெறக்கூடிய ராசியில தனுசு வர்றது விசேஷமான அமைப்பு தரும். 8ஆம் இடத்துல குரு வரார் ஜூன் மாசத்திலிருந்து, அதுவும் உச்சம் பெற போகிறார். அதனால ஹெல்த் மட்டும் ரொம்ப கவனமா இருக்கணும். வார்த்தைகளில் அதீத கவனமாக இருக்கணும். கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கோபதாபப்படுவதை தவிர்த்து கொள்ள வேண்டும். அதே போல ரொம்ப கோபம் வரும் தனுசுக்கு. செவுத்துல போய் இடிக்கிற அளவுக்கு வரும். போய் அதை போல இடிச்சு மாட்டிக்காதீங்க. இடிச்சிங்கன்னா கண்டிப்பா நரம்பு கோளாறு வரும். கொஞ்சம் கோபத்தை கண்ட்ரோல் பண்ணுவதற்கு உடற்பயிற்சி ரொம்ப ரொம்ப முக்கியம் தனுசுக்கு. அதே சமயம் தனுசு மேல் உடன் இருக்கக்கூடிய சுத்தி இருக்கக்கூடிய ரிலேஷன்ஸ் எல்லாம் அவர்கள் செய்த இந்த தியாகத்துக்கெல்லாம் ரொம்ப அன்பு காட்டவர்கள். அந்த அன்பு காட்டுறதை நீங்கள் அதை சரியாக பயன்படுத்தி கொள்வது நன்மை ஏற்படுத்தி தரும். அவங்க கிட்ட போய் தகராறு பண்ணி நல்ல வாய்ப்பை எல்லாம் சிவனை பிடித்து கொண்டாலே, தனுசுக்கு இந்திராட்சி கவசம் கேட்டாலே யோக பலம் நிச்சயமாக உண்டு. ரொம்ப நன்றி சார். இவ்வளவு நேரம் எங்களுக்கு எல்லாத்துக்கும் பொறுமையா பதில் சொன்னதுக்கு. ஆன்மீக கிளிட்ஸ் நேயர்களுக்கும் நிர்வாகத்திற்கும் என்னோட மனமார்ந்த நன்றி. உங்களுக்கு மீண்டும் ஒரு முறை 2026 ஆண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு அருமையாக ஆங்கர் செய்த அமிர்தா மேடத்திற்கும் மற்றும் இத்தனை தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் மனமார்ந்த நன்றிகள். 2026 ஆண்டு புத்தாண்டு நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு விடைபெற்றுக் கொள்கின்றேன். மீண்டும் வேறு ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.
பக்தி கதைகள், பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள். இன்றைய ஆலயா ஆப்பை டவுன்லோட் செய்யவும். அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸின் 100வது ஆண்டு கொண்டாட்டத்தை முன்னிட்டு அனைத்து நகைகளுக்கும் சேதாரத்தில் பிளாட் 50% தள்ளுபடி. அதாவது கம்மி இல்லங்க, இப்போ ரொம்ப கம்மி. எல்கேஎஸ் கோல்ட் ஹவுஸ், டி நகர் மற்றும் தாம்பரம். குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.